ஈவினிங் ஓகே. இப்போ என்ஐசிஎல் ஏஓ நோட்டிஃபிகேஷன் ஈவினிங் வந்து ஓகே. லாஸ்ட் இயரும் இதே மாதிரியே வந்து என்ஐசிஎல் ஏஓ வந்து நோட்டிஃபிகேஷன் ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து ஒரு கிளான்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து எப்படி இருந்தது, லெவல் எப்படி இருந்தது. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஓப்பன் ஆகும். இங்கிலீஷ் வந்து 30 கொஸ்டின்ஸ் இருந்தது. 30 கொஸ்டின்ஸில் நான் 20 அட்டன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா. ஸோ 20 வந்து அட்டன் பண்ணியதில் 2 ராங்கு. ஸோ 2 ராங் ஆகி 17.5 வந்து வந்திருக்கு. ஸோ கொஸ்டின் வந்து நல்லா ஸ்டாண்டர்டாகவே இருந்தது. ஐபிபிஎஸ் பிஓ லெவலோட கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஓகே. அடுத்து ரீசனிங் வந்துன்னா ரீசனிங் வந்து 33.75. ஸோ 35 அட்டம் ஃபுல்லாகவே அட்டன் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே வந்து போடுற மாதிரி தான் இருக்கும். பட் டபுள் வேரியபிளும் இருந்த மாதிரி தான் இருந்தது, ஞாபகம் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து டூவபிளாக தான் இருக்கும். ஸோ அதுலேயுமே ஒன்று தப்பாகி 33.75 வந்திருக்கு. ஓகே. அடுத்து குவான்ஸ் வந்து 17.25. ஸோ இதில் வந்து 21 அட்டம் பண்ணி 3 தப்பாக இருக்கு. ஸோ அப்போ வந்து 17.25. எனக்கு வந்து குவான்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்த மாதிரி, ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாக்டாக ஐபிபிஎஸ் லெவலோட கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி. ஸோ அதனால தான் கம்மி. ஸோ டோட்டலாக வந்து 68.5 வந்து ஸ்கோர் வந்திருக்கு. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எவ்வளோ, ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் எவ்வளோன்னு பார்த்தா ஓபிசி ஜென்ரலுக்கு வந்து 79.5. ஸோ இதுதான் வந்து ப்ரிலிம்ஸோடைய கட் ஆஃப் ஃபார் போத் ஓபிசி அண்ட் ஜென்ரல். ஓகே கைஸ், கொஷின் பேப்பர் வந்து ஓரளவுக்கு மாடரேட் டு ஹார்ட் இல்லை சம்திங் சொல்ல முடியும். மாடரேட்டாக இருந்தது. ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. காம்படிஷன் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால 79.5 வந்து கட் ஆஃப். ஓகே கைஸ், ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் நல்லா பண்ணுங்க. எக்ஸாம் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணி எழுதுங்க. தேங்க்யூ கைஸ்.